வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பம், இந்த அருமையான நாள், இந்த அருமையான நேரத்தை தந்ததுக்காக நாம் பரலோகத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட நேரங்களும் தருணங்களும் வாய்ப்புகளும் கிடைத்து கொண்டே இருப்பதில்லை. ஆனா கிடைக்கும் போது அவைகளை பிரயோஜனப்படுத்துகிறவன் புத்திசாலி மட்டுமல்ல, அவன் நித்தியத்துக்கு ஏதுவாக நடத்தி செல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நித்திய வாழ்வை குறித்து உலகத்துல எனக்கு தெரிந்து யாரும் அந்த காரியத்தை அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த காரியங்களை தியானிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இல்லைங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏனென்றால் உலக கவலை ஒரு பக்கம், உலகத்தின் போராட்டங்கள் ஒரு பக்கம், பாதாளத்தின் சேனைகளும் நடுவான மண்டல சேனப்படைகளும் பொல்லாத ஆவிகளும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்ப்பீர்களானால் இந்த ஐஜிபிடிங்கிற மாதிரி ஹோமோசெக்சுவல்ஸு, அப்புறம் பணத்தை தேடி நாடி போற ஒரு கூட்டம், பெருமை, பொறாமை, இச்சை, இதெல்லாம் ஒரு கூட்டம், களியாட்டமும் குடிவெறியும், ஏகப்பட்ட என்ன சொல்றது ரகங்களாக பிரிக்கப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு மனிதநேயம் இயங்கி கொண்டிருக்கிறது. மனித குலம் பார்ப்பீர்களானால் இன்றைக்கு எதை குறித்து நாம் செல்ல வேண்டுமோ, எதை குறித்து நாம் யோசிக்க வேண்டுமோ, எதை தேட வேண்டுமோ, நாட வேண்டுமோ, அவைகளை விட்டு விட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அவைகளெல்லாம் நாடி தேடி இன்றைக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க தென்னந்தெளிவாக பார்க்க நேர்ந்துடும். அதுக்கு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் I left the remaining things in your imagination. உங்களுக்கு கண்டிப்பாக அதை குறித்து எல்லாம் தெரிஞ்சது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? இன்றைக்கு என்னை பற்றியும் உங்களை பற்றியும் தான் இந்த இடத்துல நாங்கள் பேச வந்திருக்கிறோம். நித்திய வாழ்வை குறித்து நீங்கள் எப்பொழுதாவது யோசித்தது உண்டா? நித்திய வாழ்வு என்றால் என்ன? கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தையும் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தையும் வாசித்து பார்ப்பீர்களானால் இரண்டும் ஒன்றைத்தான் சொல்லுகிறது. சற்று பதங்கள் வேற மாதிரி இருந்தாலும் ஒன்றை தான், அந்த காரியம் ஒண்ணுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இம்மையின் காரியத்தை குறித்தல்ல, மறுமையின் காரியத்தை குறித்தே நான் சிந்திப்பேன், அதையே நாடுவேன், அதையே தேடுவேன், அதற்காகவே நான் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்ல அந்த ஒரு கூட்டம் அந்த பக்கமா போக, மறுபுறமா இருக்கிறவங்க அதை சரியா புரிஞ்சுக்காம அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த திசையை நோக்கி தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வேற திசையில மிக அழகாக போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த திசை உங்களை பரலோகத்துக்கு நேராக எடுத்து செல்லாது, பாதாளத்துக்கு நேராக தான் எடுத்து செல்லும். இந்த இரண்டு காரியங்களையும் நாம் சற்று பார்த்து நாம் கடந்து செல்வோம். நித்திய வாழ்வுக்கு ஏதுவாக நான் நடந்து சென்று கொண்டு இருக்கிறேங்கிற அந்த உத்தரவாதம் எப்படி உங்களுக்கு எனக்கும் கிடைக்கும்? வேதத்தின் அடிப்படையில தான், வேற என்ன. நாம் ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசிக்கிறப்போ எதோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், எதோடு கூட நாம் தொடர்பு அதாவது கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய வாழ்வு, எட்டர்னல் லைஃப். நித்திய வாழ்வு என்கிறது, நித்திய மரணம் என்கிறது நம் நரகத்தின் காரியம், அக்னி கடல்ல தூக்கி எரியப்படுகிற காரியம். அந்த அக்னி கடல்ல தூக்கி எரிந்த பின்பே எவ்வளவோ தண்டனைகள் அந்த இடத்துல இருக்க நேர்ந்திடும். அவைகள் எல்லாம் பைபிள் குறிப்பிடவில்லை. ஆனால் நரகம் என்கிறது கனவுல கூட எதிர்பார்க்க கூடாதுங்க. தெரிஞ்ச ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சு. அப்ப நான் அதை குறித்து சில சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்றப்போ, ஐயோ, ஒருத்தர் சொன்னாரு, எதிரிக்கு கூட அந்த வியாதி வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்குவேன், அவ்வளவு கொடிய வியாதி அது அப்படி. உண்மைதான். ஆனா நரக அக்கினிங்கிறது அந்த நரக அக்கினிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது என்னாலையும் உங்களாலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதாவது ஓரளவுக்கு இப்போ மருத்துவம் ஏதோ ஹேண்டில் பண்ணுது. 10ல் பார்த்தீங்கன்னா 7 கேஸ் பொழைக்கி வச்சிடுறாங்க கேன்சர். மிச்சம் 3 தான் ஒன்றும் பண்ண முடியாம இதாவது, மற்ற 7 பேர்லாம் நல்லா வாழ்ந்தே போறவங்க இருக்காங்க. சில பேர்த்துக்கு சரியாவே போயிருது, நார்மல் லைஃபே இருந்துட்டு அவங்க ஆயுள் நாட்களை வாழ்ந்துட்டு தான் போறாங்க. எனக்கு தெரிஞ்ச கேசஸே நிறைய இருக்கு. ஆனா அதுக்கும் நீங்க நரக அக்கினைக்கும் முடிச்சே போட முடியாது. எத்தனையோ கோடான கோடி மடங்கு வேதனை அளிக்கக்கூடிய, துயரம் அளிக்கக்கூடிய, துன்பம் அளிக்கக்கூடிய கொடுமையான காரியம் அந்த இடத்துல எல்லாம் இருக்கு. அதற்கு சில உதாரணங்களை மட்டும் ஆண்டவராகிய தேவன் பார்ப்பீர்களானால், யோபுவோட உடம்பில் வந்த அந்த பருக்கள், கேன்சரஸ் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
மிக மிக கொடிய இது. ஒவ்வொரு கட்டியும் அது வந்து கேன்சர் கட்டிங்க, அதனால பாதிக்கப்படலாம். அவர் நீதிமான் தான், ஆனா அவருக்கு வந்தது வந்து கொடிய வியாதி. யார் கொண்டு வந்தா? பிசாசு கொண்டு வந்தா. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படியாக ஜனங்கள் தண்டிக்கப்படுவாங்க. அப்புறம் வேற வேற உதாரணங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு பைபிள்ல. பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. முடவனா இருப்பான், அங்க குருடனா இருப்பான், இந்த மாதிரி காரியம்லாம் இல்லைங்க. பயங்கரமான கொடிய தண்டனைகளால வாதிக்கப்படக்கூடிய அந்த காரியங்கள். இங்க இந்த ஏரோது ராஜான்னு ஒருத்தர் இருந்தான் இல்லைங்களா, பெருமையா வந்து எழுதி வச்ச ஸ்கிரிப்டை ஒரு பெருசா வந்து அங்க வாசிச்சுட்டு போனார். ஐயோ, நாங்கள் பார்ப்பது தேவனை போல இல்லையா இவரு அப்படின்னோடனே உடம்புல இருந்து அந்த அவன் உடம்புல இருந்த அந்த புழுக்கள், அதாவது அவன் இன்டெஸ்டைன், அந்த குடல்ல இருந்து புழுக்கள் வந்து அந்த புழுக்கள் வந்து அவனை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருச்சுங்களாம். அந்த இடத்துல அவன் உடம்பு கூட கிடைக்கலீங்களாம். அந்த மாதிரி காரியமா கூட இருக்கலாம். அது பத்தாதுன்னா வெளிப்பாடுல பார்ப்பீர்கள்னா எவ்வளவோ கொடுமையான காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அந்த காரியங்கள் 1, 2 எல்லாம் அங்க 1, 2 அல்ல, பல காரியங்கள் அங்க விவரித்திருக்கிறார்கள். இந்த வெட்டுக்கிளி வந்து நம்மள இது பண்ணோம், அப்புறம் தேல் வந்து கொட்டும், இந்த மாதிரிலாம் இருக்கு. சரி, நான் இதுக்குள்ளலாம் ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக நான் இத்தனை நாட்கள் போனதே இல்லைன்னு கேட்டா, நானும் நீங்களும் அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் நீங்களும் யோசிக்க வேண்டியது நித்திய வாழ்வை குறித்த தவிர நித்திய மரணத்தை குறித்தல்ல. நித்திய வாழ்வுக்காகவே நம் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அவரின் மூலமாக அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று சொன்ன அந்த பொருள் என்னவென்றால் யோவான் 14:6 எழுதப்பட்டது, அவரை பற்றி கொண்டோமானால் நித்திய வாழ்வே நிச்சயம், நித்திய மரணம் கிடையாது. மரணத்தில் இருக்கிறவன் உயிர் தெழுந்துருவான். லாசருவே வெளியே வானானா, இல்ல நான் வரமாட்டேன், நாங்க பணமா தான் கிடப்பேன்னு சொல்ல முடியல. அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்டார் வெளியில. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவ வந்து நாடி தேடி அவர் பின்பே செல்லக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் நித்திய வாழ்வுக்கு ஏதுவாக குறிக்கப்பட்டவர்கள். ஜீவ புத்தகத்தில் அவர்கள் பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லிதான் வேத வசனம் எனக்கு உங்களுக்கும் உத்தரவாதம் தந்திருக்கிறது. அது உடனே என்ன பண்றாங்க நம்ம ஆட்கள், நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க, இயேசு வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தீங்களா? இயேசு பைபிள் பிரகாரம் வாழ்ந்தார்னு மத்தேயு 5:17 எழுதியிருக்குங்க. உலகம் எங்களும் சுற்றி திரிந்து நன்மை செய்தார்னு அப்போஸ்தலர் 10:38 எழுதியிருக்குங்க. பழைய ஏற்பாடின் ஒவ்வொரு கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் அவர் நிறைவேற்றினார்னு எழுதியிருக்குங்க. நீங்க நிறைவேற்றினீங்களா? அப்போ நீங்க சொல்லலாம் இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, இயேசுவை போல வாழ வேண்டும். 2வது பகுதி நம்ம ஆட்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. நிறைய பையங்க அந்த காலத்துல நிறைய சினிமா பார்ப்பேன், பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பாதி ஒரு மாதிரி போர் அடிச்சுன்னா பாதி கூட்டம் கலைஞ்சு போயிடும். ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சரியா ஓடும் சில படம்லாம். இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் போரா ஓடும். இன்டர்வலுக்கு அப்புறம் அப்போ கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்திரிச்சுன்னு விசில் அடிப்போம். அதெல்லாம் ஒரு காலம். அந்த மாதிரி நம்ம ஆளுங்க இன்டர்வல் வரைக்கும் தான் பாக்குறாங்க எப்பவுமே. என்ன, இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க, பெரிய சிலுவையா போட்டிருக்காங்க கழுத்தை சுத்தி, நான் கோயிலுக்கு போகாத நாளே கிடையாதுங்க, காலையில ஒரு மாசம் சாயந்தரம் ஒரு மாசம் 2யும் பார்த்துருவோம்ல, அப்புறம் ஃபாஸ்டிங் பண்ணாத வாரமே கிடையாதுங்க, இதுங்க அதுங்கன்னு பெரிய பட்டியல். அது பேர் என்ன தெரியுமா? பரிசேயனின் ஆவி. பரிசேயனின் ஆவி உடையவர்கள் தங்களுடைய மாரை தட்டி கொண்டு தங்களுடைய பெருமிதத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்களே தவிர தன்னுடைய குற்றம் குறைகளை நினைத்து ஒருபோதும் மனக்கசந்து அழுவதோ இல்ல வேத வசனத்தின் அடிப்படையில நான் எவ்வளவாக நான் பின்தங்கி இருக்கிறேன், இருளில் நடந்து செல்கிறேன் என்கிற காரியத்தை குறித்தோ அவர்கள் ஒருபோதும் யோசிப்பதாக சரித்திரமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு இதை குறித்து. மத்தேயு 23 எடுத்து வாசிச்சு பார்த்துக்கோங்க. என்னங்க நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நித்திய வாழ்வுக்கு ஏதுவாக நீங்க போகிறப்போ 2 காரியத்தை செய்யணும். ஒன்னு, இயேசுவை ஏத்துக்கணும், அவர் அன்றி நமக்கு நித்திய வாழ்வு இல்லைன்னு பைபிள் சொல்லுது. எல்லா முழங்கால்கள் முடங்கட்டும், நாவுகள் அறிக்கை செய்யட்டும், இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி பிலிப்பியர் 2:10-11 சொல்லுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்னன்னா, இயேசு வாழ்ந்ததை போல வாழ வேண்டும். அவர் சொல்லி கொடுத்ததை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும், அவைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்கிறது. அது யார் செய்யறது? அதான் பெரிய பிரச்சனை. ஏத்துக்கிட்டவங்க. ஏத்துக்காதவங்க தெளிவா அவங்க
நித்திய மரணத்துக்கு ஏதுவாக குறிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்களுக்காகவும் ஒரு விலைக்கிரயம் கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கனால அவங்க அந்த அக்கௌண்ட்டை செட்டிலே பண்ண முடியாது. அந்த அக்கௌண்ட்டுக்கு என்னப்பா பதில் சொல்ற, அந்த ரத்தத்துக்கு நீ என்னப்பா மரியாதை காட்டின அப்படின்னா அவங்களால அக்கௌண்ட்டே செட்டில் பண்ண முடியாது. மத்தேயு 12:36 பிரசங்கி 12:14 நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க எல்லாரும் கணக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. என்ன கணக்கு கொடுக்கறது? எவ்வளவு கேஜி மட்டன் சாப்பிட்டோம், எவ்வளவு கேஜி சிக்கன் சாப்பிட்டோம்னா அந்த கணக்கு இல்லைங்க. அந்த மளிகை கணக்கெல்லாம் கொடுக்குற அந்த காரியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு நீ என்னத்தை செய்தாய்? மரியாதை செய்தாயா? அவருடைய நாமத்தை வணங்குனாயா? விசுவசித்தாயா? போராட்டங்களை எதிர்கொண்டு மேற்கொண்டாயா? இல்ல போராட்டத்தை கண்டு நீ அஞ்சி பிசாசுக்கு இரையாய் மாறி போனாயா? இச்சைக்கு இரையாய் மாறி போனாயா? இவைகள் எல்லாம் குறித்துதான் அவர்கள் அங்க விசாரிக்கக்கூடிய நியாய சங்கம் அங்க திரட்டப்படும். அதற்கு பேரு தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாள் என்று, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் டே என்று சொல்வார்கள். வெளிப்பாடு 20வது அதிகாரம் 11-15 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கிறப்போ உங்களுக்கே தெரியும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இப்ப நான் சொன்னது எதையுமே நீங்க பின்பெறல, உங்க அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ண முடியலன்னா நித்திய மரணத்துக்கு ஏதுவாக நீங்க குறிக்கப்பட்டவர்கள். நேரா போயிட்டே இருக்கும் ஆத்துமா பாட்டுக்கு. எவன் அடம் முடிக்கிறானோ அவனை தூக்கி அக்னி கடல்ல வீசுவாங்கன்னு பைபிள் இருக்கு. வெளிப்பாடு 20வது அதிகாரத்துல எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். எடுத்து ஒரே வீசு. உங்ககிட்ட யார் பர்மிஷன் கேட்டா ராஜா, கிளம்பு அப்படின்னு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த நித்திய வாழ்வின் காரியத்தை குறித்து தான் நாம் இந்த பிரசங்கங்கள்ல அதிகமாக பேசிக்கொண்டிருக்கோம். இது ஒவ்வொன்றும் எதற்காக இவ்வளவு டீட்டெயிலா போய் நியமங்கள், கோட்பாடுகள், நியாய பிரமாணங்கள், கட்டளைகள்னு சொல்லிட்டு அலாசி ஆராய்ந்து எதுக்காக பார்க்கிறோம்? உங்களுக்குள்ள இருக்கிறது வெளியில வரணும். கெட்ட கிரிகள் வெளியில வரணும், நல்ல கிரிகள் உள்ள போகணும். இன்னைக்கு எல்லாம் அப்படியே எதிரும் புதிருமா நடந்துட்டு இருக்குதுன்னா, நல்ல கிரியெல்லாம் வெளியே வருது, கெட்ட கிரியெல்லாம் உள்ள போகுது. கையை கால காது மூக்கு இதெல்லாம் வச்சுட்டு சும்மா இருந்தா தானே? எதையாவது வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறது மொபைல்ல, கண்டதை பாக்குறது, கண்டவங்கிட்ட பேசுறதுக்கு, கண்ட இடத்துக்கு போறது. கர்த்தாவே உமக்கு பிரியுமா, நான் செல்வதற்கு சரிதானா என்று சொல்லி எல்லாம் நீங்க ஜெபிச்சுட்டு போறது உண்டா? பழக்க வழக்கம் ஏதாவது இருக்கா? காலையிலேயே ஜெபிச்சுட்டோங்க இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போறப்போ, ஒவ்வொருத்தரை பாக்குறப்போ புது அறிமுகம், புது ஐக்கியம், இவைகள் எல்லாம் நீங்க ஜெபிச்சுதான் நீங்க முன் செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் வாழ்ந்தாரு. அவர் ஊழியத்துக்கு செல்வதற்கு முன்பு எப்பொழுதும் இரவு முழுவதும் ஜெபத்துல இருப்பாராம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, ஏறத்தாழ பாதிக்கு பாதி நேரம் அவர் ஜெபத்திலே தான் செலவழிச்சாராம். மிச்ச பாதி தான் பிரசங்கம், ஊழியம், அந்த அற்புதம் இதெல்லாமே. அதை விட கம்மி தான். 60% மேல அவர் ஜெபத்திலையும் தேவனுடைய வசனத்திலையும் தியானமா இருந்தவர். எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? 3.5 வருஷம் தான் ஊழியம் பண்ணாரு. அதுலயே தெரியல உங்களுக்கு? ஏறத்தாழ 80% தன் வாழ்க்கையை தியானத்திலும் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிதலும் அவர் வாழ்ந்தாரு. அது வரைக்கும் அற்புதம் எதுவுமே பண்ணலையே. 30 வருஷத்துல வரைக்கும் அவர் அற்புதம் பண்ணதாக இல்லை சரித்திரத்துல. அப்ப 80% நேரம் அவர் தியானத்திலே தான் கழிச்சார். சரி, அப்படி வேண்டாம். ஊழியத்துல 3.5 வருஷம் இருந்தது பாத்தீங்களா? அந்த ஊழியத்திலேயே பார்ப்பீர்களா, அதுலயும் சரிபாதியா அவர் ஜெபத்துல தான், இரவு முழுவதும் ஜெபத்துல இருந்து தான் 12 அப்போஸ்தலர்கள் தங்களுடைய சீஷர்களாக அவர் தேர்ந்தெடுத்தார்னு சொல்லி எல்லாம் பைபிள் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு ஜெபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நித்திய வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? கட்டளைகளுக்கு எவ்வளவா கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? தேவனுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறோமா? இந்த கேள்விகள்லாம் யாருங்க பதில் கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கண்டுபிடிச்சாலும் நிறைய கேள்விக்கு பதில் நெகட்டிவா தான் இருக்கும். அந்த நெகட்டிவை யார் பாசிட்டிவா மாத்துறது? அடுத்த கட்டம் கோர்ஸ் கரெக்ஷன் என்று சொல்லுவார்கள். சாரி, இன்னைக்கு நிறைய நேரம் எடுத்துட்டேன். ஆனா நீ இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம். நித்திய வாழ்வு என்கிறது it's not a choice, but it's a mandated ask from the heaven. இது ஒரு சாய்ஸா உங்களுக்கு கொடுக்கல, வேணும்னு எடுத்துக்காங்க, இல்லைன்னா வேண்டாம் இல்லைங்க, மேண்டேட்டட். ஏன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். என்ன நேசிக்கிறார்? நாம் யாவரும் நித்திய வாழ்வுக்குள் கடந்து செல்லும்படிதான் அவர் விருப்பமா இருக்கிறார். நானும் நீங்களும் நிராகரிச்சா என்ன பண்ண முடியும் கர்த்தரால? சரிங்க, இந்த நாள்ல ஒரு காரியத்தை குறித்து நான் அழுத்தம் திருத்தமாம் சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு இதை குறித்து தியானிச்சு பாருங்க. வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் பல மாதங்களாக, ஏறத்தாழ 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல காரியங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டும் விவரித்து கொண்டும் வருகிறோம். இப்பொழுதுதான் 4வது அதிகாரத்துக்குள் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்துல ஏற்கனவே 2 அத்தியாயங்கள் முடிந்தது.
3வது அதிகாரத்தில் ரத்தின சுருக்கமாக மனிதன் விழுந்து போனான், இந்த உலகம் விழுந்து போனது, பாவத்தினால நிரப்பப்பட்டது. பாவத்துல விழுந்த மனிதன் ஆண்டவருடைய முகத்தை திருப்பி பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். வெளியேற்றப்பட்ட நாளிலே அவன் ஆதாம் ஏவாளை தெரிந்து கொண்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான். அதற்கு பின்பே இன்னொரு பிள்ளையும் பிறந்தது. அவர்களுக்கு இருதயத்துல ஒரு புது புத்துணர்ச்சியும் ஒரு புது நம்பிக்கையும் பிறந்தது. கர்த்தர் எங்களை மறந்து போகவில்லை, அவர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். என்ன, எங்களால் அவரை பார்க்க முடியல, ஆனா அவர் எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களை பார்க்கிறாருங்கிற ஒரு அருமையான ஒரு நம்பிக்கையின் வட்டத்துக்குள் அவர்கள் வந்து விட்டார்கள். இது அருமையான ஒரு காரியம். இதை குறித்தெல்லாம் நாம் தியானித்து விட்டோம். நான் 3வது வசனத்துக்குள் கடந்து செல்லுகிறப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு அப்பொழுது கூட ஒரு இருதயத்துல ஒரு கேப். அதாவது என்னதான் அவர் நம்மளை பார்த்துட்டு இந்த ஆசீர்வாதம் இது ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி இருக்கு, அவரை நேருக்கு நேரம் நம்ம போய் எப்படியோ சந்திக்கணும், முகத்தை பார்க்க முடியாது, ஆனா எப்படியோ அவர்கிட்ட ஒப்புரவாயிரணும். அதுக்கு நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தேவை. அக்னாலஜ்மெண்ட்னா அங்கீகாரம் தேவை. அந்த அங்கீகாரம் தேவைன்னா நம்ம ஏதாவது செஞ்சாதான் அங்கீகாரம் கிடைக்கும் இல்லைங்களா? நீங்க ஆதார் கார்டு வேணும்னு அப்ளை பண்ணினாதான் அதை அங்கீகரிச்சு அவர்கள் இதெல்லாம் வேலிடேஷன் செக் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு இல்லை உங்களை வர சொல்லி அந்த பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதையெல்லாம் வேலிடேட் பண்ணி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. நீங்க உங்களுக்கு தான் இது ஆதார் ஐடி, உங்களுக்கு இதுதாங்க, இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, எங்க போனாலும் இதை காட்டுங்க அப்படின்னு. இந்தியா முழுவதும் நீங்க எங்க சென்றாலும் ஆதார் நம்பர் இருந்தால் போதும். ஐ எம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்க சொல்லலாம். கரெக்டுங்களா? முதல்ல பாஸ்போர்ட் இருந்தது, இப்போ ஆதார் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது என்ன வேணா கொண்டு வரலாம், அது வேற விஷயம். சரி, இப்போ என்னன்னு கேட்டா இவங்களுக்கு ஒரு ஆதார் ஐடி வேணும். அப்போ ஆதார் ஐடி வேணும்னா அப்ளை பண்ணும். நான் அதுக்கு முதல்ல அப்ளை பண்றதுக்கு காணிக்கை என்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வந்தாங்க. அது யோசனை ஆதாம் ஏவாளுக்கு தான் வந்திருக்கணும். வந்த பிறகு குடும்பமா உட்காந்து கலந்து பேசி, பசங்களா நீங்க போய் காணிக்கை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பாஷணையை எங்க 3வது வசனத்தில் நாம் பார்க்க நேர்ந்துட்டது. இங்க காணிக்கை என்றால் என்ன அப்படி என்று சொல்லி எல்லாம் நாம் பல காரியங்களை குறித்து விவரமாக நாம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். அதை குறித்து பேசுவதற்கு நேரமில்லை, நாம் கடந்து செல்லுவோம். இப்பொழுது காயினும் ஆபேலும் காணிக்கை கொண்டு வருவதற்கு அவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு செல்லுகிறார்கள். எந்தெந்த இடங்கள்? காயினானவன் பார்ப்பீர்களானால் அங்கே விவசாயத்தில் ரொம்ப பயிற்சி பெற்றவன், தேர்ச்சி பெற்றவன். இந்த பக்கம் பார்ப்பீர்களானால் ஆபேலானவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் மேய்ச்சு அந்த ஆட்டு மந்தைகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். இன்னும் வேற யாருமே பிறக்கல, இவங்க 4 பேர் தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்போ ஆட்டுக்கறி எல்லாம் டெய்லியும் அடிச்சு சாப்பிட்டு, இந்த ஆட்டுக்கறி எல்லாம் யாரு தான் ரெடி பண்றது? நம்ம ஆபேல் தான். அப்போ வெஜிடபிள்ஸ் வேணும் கூட, ஒரு சாஸ் மாதிரி பண்ணலாம், இல்லை கூட்டு பொரியல், இந்த மாதிரிலாம் பண்ற வேலையெல்லாம் நம்ம யார் தான் பண்றா? நம்ம காயின் பார்த்துக்கிறாரு. அப்பா அம்மா இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இவ்வளவுதான். 4 பேரும் ஒரு சமரசத்துக்குள் வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டா, நம்ம எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாரணும். அருமையான எண்ணம், ஒரு மனத்து நாவி. அப்போ இந்த காணிக்கை என்கிற கான்செப்ட் வருது. அப்போ கூப்பிட்டு சொல்றாங்க, காயின் நீ போய் ஒரு காணிக்கை ரெடி பண்ணு, ஆபேல் நீ போய் ஒரு காணிக்கை ரெடி பண்ணு அப்படின்னா பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அப்போ இங்க என்ன நடக்குதுங்கிறத தான் இப்ப பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து வாசிப்போமா? அங்க 3வது வசனத்திலிருந்து இங்க சற்று கவனம் செலுத்துமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பார்ப்பீர்களானால் 3வது வசனத்தின் மித்த இருக்கக்கூடிய பகுதியை 4வது வசனத்தையும் சேர்த்து படிச்சாதான் நமக்கு இந்த வித்தியாசம் புரியும். இங்கே 2 பேர் காணிக்கை குறித்து கவனம் செலுத்தி கொண்டு வருகிறார்கள். சில காரியங்களுக்கு ஏற்பாடு செய்யும்படியும் அங்கே செல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இப்ப நான் படிக்கிற 3வது வசனம், Cain brought an offering of the fruit of the ground to the Lord. இதுல ஏதாவது தவறான காரியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது, காயின் ஆனவன் தன்னுடைய ஆண்டவருக்கு தன் நிலத்தின் கனியை காணிக்கையாய் கொண்டு வந்தான். நிலத்தின் கனியை காணிக்கையாய் கொண்டு வந்தான். இங்கே பார்ப்பீர்களானால் நிறைய பேர் தவறான ஒரு பிரசங்கம் செய்யக்கூடியதை பார்க்கலாம்.
அவன் அழுகி போன பழத்தெல்லாம் கொண்டு வந்தான், கெட்ட பழத்தை கொண்டு வந்தான், செகண்ட் கிரேட் பழத்தை கொண்டு வந்தான். ஃபர்ஸ்ட் கிரேட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்தியா மாதிரி தேசத்துல எடுத்தீங்கன்னா நான் டஸ்ட் டீன்னு எழுதியிருப்பான் அதுல. அப்படின்னா என்ன, எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் குவாலிட்டி கூட இன்னைக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறான். இதெல்லாம் மிச்சது போக இந்த தூசு இருக்கும் பாத்தீங்களா, அந்த தூள், அது அந்த டீயை தான் குடிக்கிறோம் இன்னைக்கு நம்ம. பாவம், இந்தியா இன்னும் ஏழை நாட்டு லிஸ்ட்லயே இருக்குது இல்லையா, நம்ம எல்லாம் இன்னும் ஏழைகளாவே இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாரை தட்டி கொண்டு பெருமிதம் பேசுவது, எங்க நாட்டு போல ஒன்றும் இல்லை, வளர்ற நாடாக்கும், இவ்வளோ ஜிடிபி growth ஆகும், அதாக்கும் இதாக்கும்பாங்க. இங்க இருக்கிற முதல் கிரேட் பழத்தை சாப்பிடணும்னா நான் ஜெர்மனி போகணும், இல்லை பிரான்ஸுக்கு போகணும், இல்லை அமெரிக்காவுக்கு போகணும். உங்க நாட்டுல இருந்தாங்க வருது இந்த ஆரஞ்சு, நாக்பூர்ல இருந்து. இந்த மாதிரி ஆரஞ்சு சைஸு இந்த கலர்ல நான் பார்த்ததே இல்லை. ஆனா நான் அயல் நாட்டுக்கு போறப்போ நான் சாப்பிட்டேன். அப்போ அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன், இதெல்லாம் எங்க விளையுதுங்க அப்படின்னா, ஹலோ உங்க நாட்டுல இருந்தாங்க இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணி வருதுங்க, சாரி ஆமா எக்ஸ்போர்ட் பண்ணி வருது, நாங்க இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறான். ஆஹா, அப்போ என் நாட்டில் விளையிற ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட கூட நான் பார்க்கணுன்னா அயல் தேசத்துக்கு நான் வந்து பிரான்ஸுக்கு இட்டாலிக்கும் போய் தான் சாப்பிட வேண்டிய நிலைமையில இன்னைக்கு நம்ம நாடு இயங்கி கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க கதையை அவங்கவுங்க சொல்லுவாங்க. ஏன்னா பணப்புழக்கத்தை அதிகரிக்கும்படி, அது அதிகரிக்க செய்யும்படி இன்றைக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு துரோகம் செய்வது போல தானே. டோன்ட் வி டிசர்வ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி? இந்த நாட்டின், அதாவது குடிமகள்களுக்கு சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நமக்கு முதல் ரகம் இது கொடுக்கறதுக்கு நான் வாங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் நமக்கு வந்து கொஞ்சம் கூட தகுதி இல்லைங்களா? நமக்கு மிஞ்சினது தானே. இப்போ உங்க வீட்டில் இருக்கிறீங்க, நல்லா அருமையா சமையல் செய்றீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கசடெல்லாம் இருக்கும், அது வந்து ரெண்டாவது தரப்பட்ட சமையல். இப்போ நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த பாகுபாடு பாக்குறாங்க, வித்தியாசம் எப்படின்னு கேட்டா, வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சமையலும் அந்த வீட்டு வேலைக்காரங்களுக்கும், வீட்டு எஜமானிகள் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வேற சமையல் நடக்கும். எவ்வளவு வீட்டுல நடக்கு தெரியுங்களா? அது கிறிஸ்தவ வீடே கிடையாது. அப்படிப்பட்ட வீடு அவங்க வீடு இருந்துச்சுன்னா இன்னைக்கே போய் மாத்திருங்க. பாகுபாடு பாக்குறவன் எவனுமே ஏசு கிறிஸ்துவின் சீடன் அல்லவே அல்ல. ஏன்னா ஏசு கிறிஸ்து யாரிடமும் அந்த பாகுபாடை பார்க்கவே இல்லை, அந்த பாரபட்சத்தை காட்டவே இல்லை. பார்ஷியாலிட்டி என்று சொல்லுவார்கள். வித்தியாசத்தை அவர் பிரிச்சு பார்க்கல. கானானியல் ஸ்திரீயும் ஒண்ணுதான், சமாரிய ஸ்திரீயும் ஒண்ணுதான், யூத ஸ்திரீயும் ஒண்ணுதான், தன்னுடைய பெற்ற தாயும் ஒண்ணுதான். இன்ஃபேக்ட் ஒரு படி அதிகமாவே போய் அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரன் தாய், யாரன் சகோதரன், யாரன் சகோதரி, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே என்னுடைய சகோதரிகளும் என்னுடைய தாய்களும் என்னுடைய சகோதரர்களும் என்று சொல்லி ஒரு படி மேலேயே போயிட்டார். அந்த அளவுக்கு அவர் வந்து பாகுபாடையும் வித்தியாசம் பார்ப்பதையும் வெறுக்கிற ஒரு ஆண்டவர், வெறுக்கிற ஒரு கர்த்தர் இயேசுவா இருந்தார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கி அவரே வழி ஜீவன் சத்தியம் எல்லாம் பயங்கரமா டைலாக் அடிப்பார். அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா, இங்க வா அப்படிம்பார். வேலைக்காரிய ஏ வா போ நீ அப்படின்னு வீட்டுல இருக்கக்கூடிய 5 வயசு பையன் கூப்பிடுவான் பேர் சொல்லி. வேலைக்காரி தானேங்க, என்ன வேலைக்காரி தானே, மரியாதை கொடுங்க, மரியாதை கொடுங்க. வெளி தோற்றத்தை பார்த்து, தான் அணைந்திருக்கக்கூடிய உடையை பார்த்து, தான் படிப்பு அந்த ஸ்தானத்தை பார்த்து மரியாதை கொடுக்கிறவன் கிறிஸ்தவனே கிடையாது. தயவு செஞ்சு இன்னைக்கே ஒத்துக்கோங்க, பரலோகம் நிச்சயம், இல்லைன்னா நரகம்தான். நரகம்தான். பிகாஸ் பைபிள் ஹேட்ஸ் பார்ஷியாலிட்டி. டூ நாட் பி பார்ஷியல் எழுதியிருக்கு, கமாண்ட்மெண்ட் இருக்கு, புதிய ஏற்பாடுல நிருபத்துல எழுதி இருக்கு. அதன்படி நியாய தீர்க்கப்படுவீர்கள். அநியாயத்துக்கு போய் பிசாசோட கை கோர்த்து அக்னி கடல்ல வெந்து சாக வேண்டாம் தான் நாம் சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப எங்க இருந்தோ எங்கேயோ போயிடுச்சு. ஆனா நான் திருப்பி பழைய டாபிக்கே வரேன். எனக்கு பிரசங்கம் பண்ணவங்க நிறைய பேர் இப்படிதான் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. நான் ஆரம்ப காலத்துக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனா இருக்கிறப்போ நேரம் நான் புதிய ஏற்பாடுக்கே போயிட்டேன். ஃபர்ஸ்ட் இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல உள்ளேயே போயிட்டேன். அப்படிதான் என்னை வழி நடத்தினாங்க. அது சரிதான் என்ன கேட்டா. நான் கத்தோலிக்கனா இருந்தவன், பைபிளை தொட்டு கூட பார்த்ததில்ல.
அதனால் பார்ப்பீர்களானால் முதலாவது நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்துக்கோங்க, இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை புரிந்துக்கோங்க, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை புரிந்துக்கோங்க, இயேசு கிறிஸ்துவின் வழிகளை, அவருடைய நினைவுகள், இவைகள் எல்லாம் நீங்க கொஞ்சம் நீங்க உள்ள வாங்கணும். அப்பதான் நீங்க வந்து கொஞ்சம் பழைய ஏற்பாடுக்கு நீங்க தயாராவீங்க. நேரா பழைய ஏற்பாடுக்கு போனா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் வழி நடத்தினாங்க. அது எனக்கு ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு பழைய ஏற்பாடுல இருந்து வரணும்னா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படிதான் படிக்கணும்னு பைபிள் எழுதல. என்ன கேட்டா பைபிள் எப்படி படிக்கணும்னா ஆதிக ஆகமத்துல இருந்தே வாங்க. அதனாலதான் அந்த சீக்வன்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க, அந்த ஒரு வழிமுறையில எழுதி வச்சிருக்காங்க, தெரியாமல எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க முதல்ல புதிய ஏற்பாடையே போட்டிருக்கணும்ல. சரி, எனக்கு அது நல்ல வேலை செஞ்சது, அதனால நான் அதுல இருக்கிறேன், பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் வந்து எதுக்காக அந்த உதாரணத்தை சொன்னேன்னு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பழைய ஏற்பாடை படித்தேன், அதன்படி வாழ்ந்தேன்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன ப்ராப்ளம்னு கேட்டா, இந்த புதிய ஏற்பாடின்படி நான் வழி நடந்து போகிறப்போ எனக்கு பிரசங்கம் செய்தவர்கள் பழைய ஏற்பாடின்படி செஞ்சவங்க அப்படியே சொன்னதை நம்பிட்டேன் நான். அதை சொல்ல வந்தேன், இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா புதிய ஏற்பாடை படிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 1.5 வருஷம் ஆயிப்போச்சு. நான் நிதானமா தான் படித்தேன். அப்பெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஏன்னா நான் காலேஜில் இருந்தேன். அப்போ நிதானமா தான் படிச்சு முடிக்க முடிஞ்சது அந்த 27 புத்தகங்களை. சரியாவும் புரியல. அப்புறம் தான் பழைய ஏற்பாடுக்கு போனோம். அப்போ அது வரைக்கும் 1.5 வருஷம் யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணானா, வெந்து வேகாதவன் எல்லாரும் வந்து காதுல என்ன நேரத்தையோ போட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் சரி தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இல்லை பாருங்க. தெளிவா உங்களுக்கு சொல்லி தந்துட்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? யாராவது ஏதாவது மெசேஜ் எடுத்து நீங்க என்ன இப்படி குளறுபடியா பேசியிருக்கீங்கன்னு சொன்ன, தயவு செஞ்சு யூஆர் வெல்கம், நீங்க வாங்க. உங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா நீங்க அந்த கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை மெயில் எழுதலாம். என் ஃபோன் நம்பர் இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் வேணா இது பண்ணுங்க. காலெல்லாம் நான் அட்டன் பண்றது இல்லை, எனக்கு அதுக்கு நேரமே கிடையாது. வாக்குவாதம் பண்றதுக்கும் நான் தயாரா இல்லை. தவறு செஞ்சா அதை கரெக்டா சுட்டி காட்டுங்க, நாங்க அதை திருத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுங்களா? அழுகி போன கனியெல்லாம் கொண்டு வந்தாரு காயின்னு, அதனாலதான் அதை நிராகரிச்சுட்டு அப்படின்னு. எங்கெங்க எழுதியிருக்கு பைபிள்ல? அப்படி அழுகி போன கனியெல்லாம் கொண்டு வரலங்க. ஃப்ரூட் ஆஃப் த கிரவுண்ட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் கிரேடு பழத்தை தான் அவன் கொண்டு வந்திருக்கிறான். இதுல என்னங்க பிரச்சனை? இப்ப காயினோட கனி வந்து நிராகரிக்கப்பட்ட அந்த காரியத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் அதுக்குள்ள நான் போகல. இந்த கொடுப்பது, அதாவது முதல் 2 அட் அ டைம் 2 படி ஏற முடியாது, ஏறினா கால் பிடிச்சிக்கும் வயசானவங்களுக்கு. அதனால ஒரு படியா ஏறலாம். முதல் படி என்னன்னா, இங்க காணிக்கை கொடுப்பது வந்து தன்னுடைய உழைப்பின் பிரயாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். காயின் பாத்தீங்கன்னா அவருடைய நிலத்தில் விளைஞ்ச பழங்களை கொடுக்கிறார். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனையே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு தியாக உணர்வுனால அவர் கொடுக்கிறார். சரி, அடுத்த 4வது வசனத்துக்கு போயிடலாம். போயிட்டு இன்னைக்கு முடிஞ்சா 5வதையும் சேர்த்தி பார்த்தல, ஏன்னா அது ஒரே டைம் வந்தாதான் நல்லா இருக்கும். பட் எனக்கு தெரியல இது முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். 4வது வசனம், ஏபல் ஆல்சோ அவரும் brought of the firstlings of the flock and of their fat. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆபேல் என்ன பண்றாருன்னா, அதாவது முதல் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கேட்டா the firstlings-னா இளம் குட்டிகள் மற்றும் பழுதில்லாத குட்டிகள், பழுதில்லாத ஆட்டுக்குட்டிகள். and of their fatனா கொழுத்த கன்று, அதாவது பழுதில்லாத ஆட்டுக்குட்டி. அந்த வந்து பிளெமிஷே இருக்காது. அதுக்கப்புறம் அது நியாய பிரமாணமாகவே அது மாறிவிட்டது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா சின் ஆஃபரிங், தகன பலி செலுத்துவதற்கு, பாவ பலி செலுத்துவதற்கு போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த பரிசேயர்கள்லாம், நாங்க பரிசோதிச்சு பார்த்துதான் நியாயப்பிரமாணத்தின்படி இது சரியா தவறா அப்படின்னா, இல்லைன்னா அது தீட்டாயிடும், இதை விட கொடிய பாவம் வந்து உங்களை தொத்திக்கும்னு சொல்லி பயமுறுத்தி. அது உண்மைதான். ஆக்சுவலா அது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா இங்கிருந்து தான் வந்தது. முதற் பலனான ஆட்டுக்குட்டி, பழுதில்லாத ஆட்டுக்குட்டி, கொழுத்த ஆட்டுக்குட்டி, ஹெல்தியா இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி. நம்ம ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் இந்த குருடு, செவிடு,
ஆடு வந்து சில ஆடுக்கு சில வியாதி இருக்கும், எலும்பும் தோலுமா இருக்கும், பழிடுறது தானேங்க அப்படின்னு கொண்டு வந்து விசிறிட்டு போயிடுவாங்க. அது தவறு அப்படின்னு இது இது அது அது சரியா நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நியாய பிரமாணமே வந்துச்சு. அதன்படி பரிசேயர்கள் செக் பண்ணுவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, நல்ல ஆட்டுக்குட்டியும் இங்க பாரு அங்க ஓரமா பாத்தியா, அங்க ஒரே ஒரு இடத்துல ஒரு ஒரு புள்ளி இருக்கு பார், அது செல்லாது அப்படின்றோம். ஐயோ என்ன ஐயா சாமி இப்படி சொல்றீங்க, அங்க ஊர்ல இருந்து இழுத்துட்டு வரோங்க, நாங்க எங்க போவோம் நாங்க அப்படின்னா, சரி 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 இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு. என்ன பரிகாரம்னு கேட்டா, அங்க தெரியுது பாத்தீங்களா, அங்க ஒரு ஸ்டால் இருக்கு, அது கோயில் ஸ்டால் தான், கோயில் கடை தான். அந்த கோயில் கடையில நாங்கெல்லாம் செக் பண்ணி ஏற்கனவே அந்த ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் வச்சிருக்கிறோம் இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி எக்ஸ்சேஞ்சா கொடுத்துருவாங்க. மேல நீங்க வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதும். ஆடோட விலை 1000 ரூபாவா இருக்கும். நீங்க இந்த எக்ஸ்சேஞ்சோட டியூட்டி அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் டியூட்டி, எக்ஸசைஸ் டியூட்டி, எக்ஸசைஸ் டியூட்டி மாதிரி இதுக்கு வந்து நீங்க 100 ரூபாய் கொடுக்கணும். எங்களுக்கெல்லாம் இது வராதுங்க, இது கோயிலுக்கு போற பணம், நீங்க கொடுக்குற 100 ரூபாய் நாங்க வச்சு என்னங்க பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாய் எடுத்து ஒரு ஜோப்புக்குள்ள போட்டு போயிடுவார். இதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து ஏன்டா என் தகப்பனோட வீட்டை திருடர்களோட குகையாய் மாற்றி விட்டீர்களா, டென் ஆஃப் தீவ்ஸா மாத்திட்டீங்களான்னு சாட்டை வர சுத்தி அடிச்சு எல்லா மந்தைகளை ஓபன், அதாவது இது பண்ணி திறந்து விட்டு ஆடுகள் எல்லாம் அடிச்சு விரட்டி அந்த இடத்த தாளைகளை திருப்பி போட்டாரு. ஒரு பரிசையன் போய் அவர் மேல கை வைக்கல. பரிசையனுங்கெல்லாம் அங்க கல்லே வச்சிருப்பாங்களாமா. ஏன்னா ஏதாவது நியாயப்பிரமாணத்துக்கு முரண்பாடா எவனாவது பண்ணிட்டான்னா கல் எடுத்து அடிக்கிறதுக்குன்னு கல் ரெடியா வண்டியில வச்சிருப்பாங்களா, அது வந்து நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம். அப்படிப்பட்ட முரடனுங்க, அப்படிப்பட்ட வைராக்கியம் படைத்த ஒரு மனிதர்கள். அது வைராக்கியம் தேவைதான், ஆனால் பாரம்பரியத்தின் வைராக்கியம் தவறு. கிருபையின் வைராக்கியம் வேணும், இரக்கத்தின் வைராக்கியம் வேணும், தேவனுடைய அந்த சுவாபம் வர வேண்டும், அந்த வைராக்கியம் தேவை. அந்த மாதிரி ஆளுங்க கல் எடுக்கல ஒருத்தனும், கைய வைக்கல இயேசு மேல. ஏன்னா திருடனுக்கு தானே தெரியும் தான் செஞ்சது தப்புன்னு. தேல் கொட்டினாலும் கம்முன்னு இருப்பான், வாயை திறக்க மாட்டான், ஏன்னா மாட்டிக்குவான்ல சத்தம் போட்டா. ஒரு பயம் வந்து கை வைக்கல. ஏன் இவனுங்க பண்ற அக்கிரமா அநியாயம், இவனுங்க அடிக்கிற கூத்தெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியும் கூட அப்படின்னு ஒரு பிதாவின் குமாரன், அது ஒன்னதான் அவங்க வந்து நிராகரிச்சாங்களே தவிர அவர் தீர்க்கதரிசி தான், அற்புதம் செய்யறவர் தான், பிதாவின் கிருபை பெற்றவர் தான், பிதாவின் வரங்கள் பெற்றவர் தான். ஆனா எப்படி அவர் பிதாவின் குமாரன் சொல்லி பிதாவுக்கு ஏதுவாக அவரை இது பண்ண முடியும், அதுலதான் வந்து எல்லா கான்ஃபிளிக்ட் ஆச்சு. அதனாலதான் சிலுவையிலே அறையிற அளவுக்கு போயாச்சு. இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் தான். சரி, இப்ப டாபிக் வரலாம். இங்க என்னாச்சுங்க, என்ன வித்தியாசத்தை கண்டீங்க? காயினுக்கும் ஆபேலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் என்ன? இப்ப காயின் என்ன விதமான பழங்களை தான் கொண்டு வந்திருக்க கூடும்? பைபிள் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா சில காரியங்களை தெளிவாக, தென்னந்தெளிவாக, வெளிப்படையாக, வெளிரங்கமாக சொல்லும், சில காரியங்களை மறைமுகமாக சொல்லும். இங்க மறைமுகமா இருக்கக்கூடிய காரியம் என்னங்க? எனக்கு ஒரு அண்ணன் அந்த காலத்துல போதிச்சது சரிதானே, அழுகி போன பழத்தெல்லாம் அவன் கொண்டு வந்திருக்கிறான். ஏன்னா 5வது வசனத்துல அழுத்தமும் திருத்தமுமாய் Abel brought of the firstlings of the flock and of their fat. இப்ப ஒருவேளை காயினானவர் அதே போல முதல் ஃபர்ஸ்ட் கிரேட் பழம், அழுகி போன பழத்தை அவர் கொண்டு வந்திருக்க மாட்டார். அப்படி இருந்தா அவங்க கிளீன் அதுல போட்டிருப்பாங்க, எல்லாம் வீணா போன பழம், ஊசி போன பழம், அழுகி இது புழு பிடிச்ச பழம், சில பறவைகள் கடிச்சு தின்னு போட்ட பழம், இப்ப இது படைக்கிறதுக்கு தானே போ அப்படின்னு அவர் கொண்டு வந்திருக்கிறாருன்னு அப்படி அப்புறம் அபாண்டமா வந்து பைபிள் பள்ளி சுமத்தாது. அப்படி செய்திருந்தால் அபாண்டமாக, அபாண்டம் அல்ல, அப்படி செய்திருந்தால் அதை எழுதியிருப்பாங்க. அப்படியும் ஒரு செய்யல, ஆனா இப்படியும் செய்யல. அப்ப ரெண்டுக்கு நடுவால ஏதோ செஞ்சிருக்கிறாரு. அது என்னங்க? அதுதாங்க எக்ஸ்போர்ட், டஸ்டிட்டி. டஸ்டிட்டி, அதனாலதான் அந்த உதாரணத்தை கொடுத்தேன். டஸ்டிட்டி கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிரேட் எல்லாம் அழகா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாரு. இவ்வளோ அழகான பழம், இது இருக்கட்டும் நம்ம சாப்பிடலாம். அது அடுத்த பழம் அதை விட சைஸ் கம்மி, கொஞ்சம் கலர் கம்மி, ரைட், இதை போட்டலாம். மாதுளங்காய் எடுக்கிறாரு, இப்படிதான் தத்ரூபமா பார்க்கணும்னா மாதுளம் பழம் எடுக்கிறாரு, காப்பரிய மாதுளம் பழம், நல்லா வெயிட் பாக்குறாரு, ஆஹா நல்ல பழம், நல்ல சொலையா இருக்கும் போல இருக்கு, அதனால இந்த பக்கம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பப்பாளி பழம் எடுக்கிறாரு, அதே மாதிரி ஒவ்வொரு பழத்தையும் எடுக்கிறாரு. வாழைப்பழம் எடுக்கிறாரு, வாழைப்பழம் கொலையே எடுக்கிறாரு,
நேந்திரம் பழம் நல்லா இருக்கும் போல இருக்கே, சரி ரைட் இது இப்படி வச்சிடலாம். மொரிஸ் பழத்தை தூக்கி அப்படி வச்சிருவோம். அது நல்ல விளைவு இருந்த பழம். ஏன்னா இவர் விவசாயி தானே, இவருக்கு நல்லா இப்போ ரகமெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. 30 வருஷமா விவசாயம், ஏறத்தாழ 30ல இருந்து 33 வயசு தான் இருந்திருக்கும் பசங்களுக்கு. அதனால நல்ல அவர் தேர்ச்சி பெற்றவர் தான், ஞானம் படைத்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் எடுத்து இந்த ரைட்ல இருக்கிற கூட வந்து இவங்களுக்கு, லெஃப்ட்ல இருக்கிற கூட வந்து வலது பக்கமா இருக்கக்கூடிய கூட வந்து ஆண்டவருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப நல்ல பழத்தெல்லாம் இங்கே. அப்போ ரெண்டையும் நீங்க வச்சு பாக்குறப்போ, நீங்க சில கடைகளுக்கு செல்கிறப்போ ஆப்பிள் பழத்தை 2 கூரா பிரிச்சு வச்சிருப்பான், லெஃப்ட்லயும் ரைட்லயும், வலது பக்கம் இடது பக்கம். என்னப்பா விலை ஆப்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வலது பக்கம் இருக்கிறதெல்லாம் 80 ரூபாங்க, இந்த இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் 100 ரூபாங்க. என்னப்பா இவ்வளவு வித்தியாசம்? ஆமாங்க, இது ஃபர்ஸ்ட் கிரேட், அது செகண்ட் கிரேட் குவாலிட்டி அப்படிமா. நீங்க எடுத்து பாருங்க, உங்களால வித்தியாசத்தை காண முடியும். கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும், நல்ல கலரா இருக்கும், சொத்த கித்தெல்லாம் இருக்காது, ஓட்ட உடசல்லாம் இருக்காது, புழு இருக்காது. நீங்க அந்த கிரேட்ல ஒரு 20 ரூபா அதிகம் கொடுத்து நீங்க வாங்கிட்டு போய் பாருங்க, ஒரு சொத்த கூட இருக்காது. சரிப்பா வேணப்பா 20 ரூபாய் கம்மி, 80 ரூபாய் எடு, ஆப்பிள் தானே உள்ள போறது போட்டோம் அப்படி நீங்க போனீங்கன்னா பாதி பழம் சொத்தையா இருக்கும். அவன் அடுத்த நாள் நீங்க போய் சண்டை போட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், ஏமா அதுதானே சொன்னேன் உங்களுக்கு, அது செகண்ட் கிரேட் இது ஃபர்ஸ்ட் கிரேட், அதனாலதான் 20 ரூபா வித்தியாசம், அதுல சொத்த கித்தன்லாம் வந்துச்சு, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லி தானே நான் வித்தேன். வெளியில பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா உள்ள சொத்தை இருக்குன்னு அது வந்து விற்கிற எங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் அதை நாங்க பிரிச்சு வச்சிருக்கிறோம் இப்படி. அதுக்காக தான் இதுக்கு 20 ரூபா, அதுக்குன்னு எல்லா பழமும் சொத்தை இல்ல, 1-2 தானே சொத்தையா வந்துச்சு அப்படின்னு வாக்குவாதம் நடக்கிறதெல்லாம் வந்து இயல்பான காரியம் தானே. என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. எத்தனையோ கடையில என்னென்னமோ வாங்கியிருப்பீங்க, கரெக்டுங்களா? அந்த மாதிரி தானே வியாபாரம், இதுதான் நடக்குதுங்க. இவரு 2 கூடையா பிரிச்சுட்டாரு. பிரிச்சுட்டு அவர் பாக்குறப்ப தெரியுது, வெளியில நல்லா இருக்கு, உள்ள கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப டக்குன்னு தூக்கி இந்த பக்கம் போட்டுறாரு. வெளியில நல்லாதான் இருக்கும், ஆனா பழக்காரனுக்கு தெரியும் கரெக்டா, கடைக்காரனுக்கு தூக்கி பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான். நைஸா தூக்கி அதை உள்ள போட்டு, நான் பொறுக்கி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா தூக்கி சாத்துக்கூடிய இப்ப உரிச்சு பார்த்தா எல்லாம் அழுகி கிடக்கும் உள்ள. அந்த மாதிரி வியாபாரம் யாராவது பண்றவங்க இருக்கீங்க, திருந்திருங்க இன்னைக்கு, சரியா? ரைட், நல்ல பிள்ளைங்களா இருங்க. சரி. Abel also brought of the firstlings of his flock and of their fat. ஆனா ஆபேல் என்ன பண்றாருன்னா, அவரும் அதே மாதிரி பிரிக்கிறார். இதுல வரக்கூடிய சிமிலாரிட்டி, அதாவது ஒரு என்ன சொல்ற சிமிலாரிட்டின்னா என்னங்க, ஒத்து போற ஒரு காரியம். இது ரெண்டுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா அவரும் 2 கூடை மந்தைகளை வந்து பிரிக்கிறார். கூடைக்குள்ள போட முடியாத ஆடை 2 மந்தையா பிரிக்கிறார் அவர். நல்ல மந்தைகள், ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மந்தைகள் என்று சொல்லி 2 ரகமாக பிரிக்கக்கூடிய அந்த காரியத்தை நாம் இங்க பார்க்க நேர்ந்தது. ஆனா இவர் என்ன பண்றாரு, நம்ம ஆபேல் நல்ல மந்தைகளை முன்குறித்து வைத்து, அந்த நல்ல மந்தைகளிலே அருமையான மந்தை, கொளுத்த ஆட்டுக்குட்டியாய், பழுதல்லாத ஆட்டுக்குட்டியா எப்படியெல்லாம் செக் பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி ஆண்டவர் வந்து இவரை அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறாருன்னா, பாராட்டி எழுதுறாருன்னா, அவர் எப்படியெல்லாம் அதை வந்து செக் பண்ணியிருப்பாருன்னு நீங்க கொஞ்சம் தான் யோசிச்சு பாருங்களேன். காதை பிடிச்சி பார்த்துருப்பாரு, காதுக்குள்ள பார்த்துருப்பாரு, டார்ச் எல்லாம் இல்லை, விளக்கடிச்சு பார்த்துருப்பாரு, ஆன்னு வாயத்துற மேன்னு வாய திறக்கும், அது திறந்து பல்லுகள் எல்லாம் பதம் பார்த்துருப்பாரு, நாக்கு நீட்டை வச்சிருப்பாரு, மறுபடியும் உள்ள விளக்கு அடிச்சு பார்த்திருப்பாரு. ஏன் அண்ட சராசரங்களையும் படைத்து ஒருவராய் நின்று ஆளுகை செய்கிற தேவனுக்கு நான் படைக்க போகிறேன். ஒரு முறை என் தாயும் தகப்பனும் தவறு செய்தார்கள், தேவன் முகத்தை மறைத்து விட்டார். 2வது முறை நாம் தவறு செய்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த மறைமுகமான உறவு கூட துண்டிச்சு போயிருமே அப்படிங்கிற பயபக்தி, அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி வைராகியமாய் மாறிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் தியாகமா மாறிடுச்சு. நல்லா கொடுக்கணும், பெஸ்டா கொடுக்கணும் ஆண்டவருக்குங்கிற ஒரு நல்ல ஒரு கோட்பாடா அவருடைய தலைக்குள்ள போயிருச்சு. மோசையெல்லாம் பிறக்கவே இல்லையே. அப்ப இது ஒரு கோட்பாடு மாதிரி தான். ஆண்டவருக்கு நான் செலுத்துவதை, ஆண்டவருக்கு நான் எதை கொடுத்தாலும் நான் பெஸ்டா கொடுப்பேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஆமேன், ஒரு அல்லேலியா சொல்லி உங்க மாதிரியே நீங்க தட்டிக்கோங்க. நல்ல ஒரு குணம், விட்டுறாதீங்க. அப்ப காலு எல்லாம் செக் பண்றாரு, கிளீனா செக் பண்ணி அப்ரூவ்ட். நல்ல மந்தைகளிலேயே பெஸ்ட் மந்தை எடுக்கிறார், எடுத்து இன்னொரு மந்தைய உருவாக்குறார். நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஆட்டுக்குட்டியாவது படைச்சிருக்கணும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஆட்டுக்குட்டியில என்ன பண்ணிருப்பாரு, 4-5 பெஸ்ட் ஆட்டுக்குட்டிங்க. இப்போ கேம்பஸ் இன்டர்வியூன்னு நடக்குது இல்லைங்களா,
ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, விப்ரோ கம்பெனிலேருந்து வராங்க. 60 ஸ்டூடெண்ட்ஸையும் இவன் யாரு காலேஜா அனுப்ப மாட்டான் கேம்பஸுக்கு. 60ல வடிகட்டுவான் அவன் ஃபர்ஸ்ட். 20 பேரை வடிகட்டி அனுப்புவான். 20 பேர்லயும் ரேங்கிங் இருக்கும். எப்படின்னு கேட்டா 20ல ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் யாரு மார்க் பிரகாரமா வகை பிரிப்பாங்க. நல்ல டாப் ரேங்க்ல இருக்கிறவன ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்க. அவன் என்ன பண்ணுவான், கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரான் விப்ரோகாரன், அவனும் ஒரு ரேங்கிங் இன்னொரு வடி கட்டுவான். 20 பேர்த்த அவன் எடுக்க மாட்டான். அதாவது நல்ல மதிப்பெண் எடுத்தவன் பேச்சாற்றல் திறன் இல்லாமல் இருக்கலாம், நான் யோசிக்கும் திறன் இல்லாமல் இருக்கான், சாதுரியமான திறன் இல்லாமல் இருக்கிறான். அவன் ஒரு கிளாசிபிகேஷன் வச்சிருப்பான், அவன் ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பான். அதன் பிரகாரம் தான் அவன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவான். அதனால மதிப்பெண் அதிகமா எடுத்தவன் எல்லாம் அப்படியே டைரக்ட் குவாலிஃபிகேஷன் சொல்ல முடியாது. அதுதான் கேம்பஸ் இன்டர்வியூ. நான் எல்லாம் வந்து லிட்டில் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். ஆனா என்னோட வேலையில நான் நல்லா தான் பண்ணினேன், அருமையாக பண்ணேன். நானே என்னை திரும்பி பார்க்குறப்ப என்னால நம்ப முடியல, எனக்கு இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு என்னால் நம்ப முடியல. அந்த திறமைக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபையே காரணம். எல்லா மகிமையும் என் இயேசுவுக்கே, என் பரிசுத்த ஆவியானவருக்கே. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நான் இப்படி கிடையாது ஸ்கூல்ல இருந்தப்போ. அதனால அதை வச்சு அவன் ஒரு வடிகட்டுற ஒரு சேனல் வச்சிருப்பான். இப்ப எவ்வளவு வந்து அங்க வேற்றுமை இருக்குது பாத்தீங்களா. காலேஜுக்காரன் எப்படி நம்பிக்கையோட அனுப்புறான்னா, மார்க் பிரகாரம் அவன் ஃபில்டர் பண்றான். மார்க் பிரகாரம் இவன் கண்டிப்பா உள்ள போயிடுவானா. ஆனா அவன் வேற விதமான ஒரு ஃபில்டர் வச்சிருக்கிறான். அவன் வடிகட்டுற முறை. அவன் சொல்றான், இல்ல அந்த 20வது அனுப்புனப்பாரு அவன் தான் எனக்கு வேணும், 18வதா இருக்கிறவன் வேணும், 3வது அனுப்புனில அவன் வேணும், மத்த 17 பசங்க எங்களுக்கு வந்து தேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும். இப்ப எத்தனை பேர் தான் வந்து அந்த முதல் பலன் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள வராங்க, ஃபர்ஸ்ட் லிங்க்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வட்டத்துக்குள்ள வராங்க? 3 பேர் தான். அந்த 3 பேர் 1 2 3 இருக்கிறவனா கிடையாது. 3 18 20 இவங்க தான் சூப்பர், எங்க வேலைக்கு இவன் தான் செட் ஆவான் அப்படின்னு எழுதிட்டு போறான்ல. அதே மாதிரிதான் ஆபேலும் உட்காந்து ஃபில்டர் பண்ணியிருக்காரு. பண்ணி இவ்வளவு அக்கறையா, ஜாக்கிரதையா, பயபக்தியோட, ஏன்னா யார் முன்னாடி தான் அவர் போய் நிக்க போறாரு? ஆண்டவர் முன்னாடி. அது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில முகத்தையே மறைச்சிட்டாரு, விரட்டி அடிச்சுட்டாரு, தன் தாய் தகப்பனை வெறுத்துட்டாரு, பூமியை சபிச்சுட்டாரு, அவர் மனசை நோக்கடிச்சிட்டோம். 30 வருஷம் கேப்பு, 33 வருஷம் கேப்பு, இடைவேளை. நான் அவரோட குரலை கேட்கல என் தாய் தகப்பன். ஆனா நான் கேட்கணும்னு விரும்புறேன், நான் அந்த முகத்தை பார்க்கணும்னு விரும்புறேன், மறுபடியும் என் மூலமாக அந்த உறவு புதுப்பிக்கு படணும்னு சொல்லி நான் பிரயாசப்படுறேன் அப்படிங்கிற அந்த வாஞ்சை, வைராக்கியம் அவர் என்ன பண்ண வச்சுதான்? முதல் பலனை கொடுக்க வச்சது, பெஸ்டா கொடுக்க வச்சது. இன்னைக்கு அவ்வளவுதான் முடியும்னு நினைக்கிறேன். And the Lord respected Abel and his offering. அதோட நிறுத்திடலாமா? கர்த்தராகிய தேவன் ஆபேலோட காணிக்கையை கனம் பண்ணுகிறார். 6வது வசனத்துக்கு 5வது வசனத்துக்கு நம்ம அப்புறம் கடந்து போலாம். 4வது வசனத்தை இன்னைக்கு முடிச்சலாம். அப்போ காயினோட காணிக்கை என்ன பண்ணார்? வெயிட் பண்ணுங்க, அடுத்த அத்தியாயத்துல கவர் பண்ணலாம். அதை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இது மட்டும் ரத்தன சுருக்கமா சம்மரியா சொல்லிடுறேங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க கர்த்தருக்கு கொடுப்பது பெரிதல்லைங்க. என்ன காட்டிலும் உங்களை காட்டிலும் வேற மதத்தார் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் கொண்டு போய் கொட்டுறான் அவங்க சாமிகளுக்கு. டன்னு கணக்குல கோல்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரான். அதனால கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு ஒரு விஷயமே கிடையாது. நான் இவ்வளவு கொடுத்தேன்னு அவன் சிரிப்பான், அவளை பாத்தியோ கஞ்ச பிசினாரி, நான் எவ்வளவு கொடுத்தேன்னு தெரியுமா அப்படிமா. அப்படி கிடையாதுங்க. நீங்க கொடுத்ததில், அதாவது சில கோட்பாடுகள் இருக்கு, ஒரு 2-3 கோட்பாடு டக்குன்னு சொல்றேன். கொடுப்பது எப்படியாக நீங்க கொடுத்தால் தேவன் அதை அங்கீகரிப்பார் என்று சொல்லி. நம்பர் 1, நீங்க உழைப்பின் பிரயாசத்துல கொடுக்கணும். லஞ்சம் வாங்கி கொடுக்க கூடாது. வட்டி பணத்தை, வட்டியை கொடுக்க கூடாது. வட்டி கொடுறது தவறு தெரியுமா? அநியாயமா சில பேர் ஸ்பீடு வட்டி போட்டு வாங்குறீங்க. அநியாயமா சில பேர் வந்து சில பேர்த்தோட சொத்தை அபகரிக்கிறீங்க. என்னோட உரிமை தாங்க அது, அதனாலதாங்க நான் அபகரிப்பது என்றது. இந்த குண்டர்களை வச்சு மிரட்டுறது மட்டும் அல்லங்க, எனக்கு உரிமையா வரணும் அப்படிம்பீங்க. ஆனா உங்களோட சகோதரன் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த இது கூட, அது வந்தாதான் அவரோட பொழப்பே. அதனால இந்த விட்டு கொடுத்துருங்க. நீங்க அதுல வாங்கி அதை வித்து நான் அதுல பாதி நான் கொடுத்துட்டேன் ஆண்டவருக்குன்னு, அது ரத்த பணங்க, அது வேண்டாம் கடவுளுக்கு. நீங்க நியாயமா உழைச்சு சம்பாதிங்க. அதே மாதிரி வரியை வந்து கட்டாம அந்த டாக்ஸை ஏமாத்தி, அந்த ஏமாத்துற டாக்ஸை கொண்டு வந்து நீங்க திருச்சபைக்கு கொடுக்க கூடாது. அது சாப பணமாய் மாறிடும். வாங்குற பாஸ்டர்மார்களும் தயவு செஞ்சு இதெல்லாம் அலாசி ஆராய்ந்து பாருங்க, எங்க இருந்து வந்ததுன்னு கேளுங்க. சாராய கடை வச்சுட்டு, சிகரெட்டு கடை வச்சுக்கிட்டு, கண்ட பிசினஸ், அதாவது உடலை வந்து இது பண்ணக்கூடிய, மாசுபடுத்தக்கூடிய அந்த பிசினஸ்,
அதுல இருந்து வந்த பணத்தை நீங்க கொண்டு போய் கொடுக்க கூடாது. உழைப்பின் பிரயாசம்னா நியாயமா, நேர்மையா, ஆண்டவர் கட்டளையிட்டபடி நீங்க உழைப்பின் பிரயாசத்தை கொடுக்கணும். அது ரெண்டு பேரும் கரெக்டா தான் பண்ணாங்க. கரெக்டுங்களா? இரண்டாவது கோட்பாடு என்னன்னு கேட்டா, அந்த உழைப்பின் பிரயாசத்துல பெஸ்ட் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அதாவது அதுக்குன்னு உங்க வீடு வாசல்லாம் முட்டாள்தனமான பிரசங்கங்கள் நடந்து கொண்டிருப்பதை நான் டெஃபினட்டாக கேட்டிருக்கேன். எப்பன்னா என் காலத்திலேயே கேட்டிருக்கேன். நான் எனக்கு 18 வயசு இருக்கிறப்ப எல்லாம் வித்து கோல்டு கீல்டு எல்லாம் வந்து வித்து எல்லாம் கோல்டு ஆஃபரிங் எடுப்பாராம இவர். எங்க இருக்கு பைபிள்ல? நகையெல்லாம் கழட்டி போட்டுருங்க. கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா தோடு இது கம்மல்லாம் கழட்டி போட்டுச்சுங்க. நாங்க சர்ச்சு கட்டணும், எல்லாம் கோல்டு ஆஃபரிங் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கழட்டி போடுங்க. யாத்திராகமத்தில் எழுதியிருக்குல்ல அப்படின்னு. யாத்திராகமத்தில் எழுதியிருக்கு, புதிய ஏற்பாடுல எங்கே எழுதியிருக்கு? கொடுக்குறவனுக்கு அறிவு வேணும்ல. அவன் விவரமா லவிட்டிட்டு போயிட்டான் எல்லாத்தையும். மன்னிக்கும், தவறு மெட்ராஸ் பாஷை வந்துருச்சு கொஞ்சம். எனக்கு அதெல்லாம் நினைக்கிறப்ப ரத்தம் கொதிக்குங்க. அந்த அந்த கம்மல்லாம் கழட்டி போட்ட அம்மாவை பாத்தீங்கன்னா தாலி கயிறு கூட இல்லைங்க. சாரி, தாலி கூட தங்கத்துல இல்ல, தாலி கயிறு கட்டி இருக்கு. அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தங்கம் அந்த கம்மல் ஒண்ணுதான். இன்னொன்னு மூக்குத்தி கட்டி ஒரு பாட்டிமா கழட்டி போட்டாங்க. எனக்கு அப்பவே தோணுச்சு, இதெல்லாம் தப்பாச்சே, இவங்க எடுக்கிறது நியாயம் இல்லையே, ஏழைங்க கிட்ட இருந்து இப்படி எப்படி புடுங்கலாம் அவங்க அப்படின்னு. ஆனா எனக்கு பழைய ஏற்பாடு தெரியவே தெரியாது. அப்ப கூட எனக்கு ஆவியானவர் சரியா சொல்றது தப்புன்னு. இப்படி புடுங்கி நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு எங்கேயும் எழுதல. இவங்க கிட்ட இருந்து புடுங்கி நீங்க சர்ச்சு கட்டணும்னு எங்கேயும் எழுதல. அதே ஒரு பணக்காரர் வந்து பெரிய ஒரு டொனேஷன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ, அவர் பிசினஸ்ல சரியா ஜாக்பாட் அடிச்சிருச்சு, நியாயமா சம்பாரிச்ச பணம், இந்தாங்க பாஸ்டர் 1 கோடி வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒரு சர்ச்சை கட்டுங்க அப்படின்னு, அது வேற விஷயம். கட்டுங்க, நல்ல விஷயம் தான். சர்ச்சை கட்டுறது நல்ல விஷயம் தான், யாரு சொன்னா இல்லைன்னு. ஏழைங்கிட்ட அடிச்சு புடுங்கி ஏமாத்தி பொய் சொல்லி பயமுறுத்தி கேன்சர் வந்துடும் சொல்லி நான் பார்க்காததா, நான் கேட்காததா, உண்மையை சொல்றேங்க. அந்த மாதிரி அவங்கள நான் பிளேம் பண்ண மாட்டேன், அவங்கள நான் குற்றம் சொல்ல மாட்டேன். நான் என்னையே குற்றம் சொல்லிக்குவேன். ஏன்னு கேட்டா நானும் அந்த மாதிரி முட்டாள்தனமா சில காணிக்கைகளை கொடுத்துருக்கேன். தவறு, சரியா? ஆனா உங்க உழைப்பின் பிரயாசத்துல முதல் பலன் அப்படின்னா என்னன்னா, பெஸ்ட். உங்க வீடு வாசல் எல்லாம் வித்துட்டு, நான் சொல்ல வந்த உதாரணமே வேற. வீடு வாசல் எல்லாம் வித்துட்டு உங்க புண்டாட்டி பிள்ளையெல்லாம் கொண்டு போய் குடிசையில வச்சு அந்த வீடு வாசலோட பணத்தை கொண்டு போய் நான் ஏழைகளுக்கெல்லாம் தானம் தருமா போறேன். உன் குடும்பமே ஏழையா எங்க சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்குது. தவறு. அப்படி கொடுக்க, அது முதல் பலன் கிடையாது. ஃபர்ஸ்ட் லிங்க்ஸ்னா அது கிடையாது. எப்படின்னா, நீ மிகவும் நேசிக்கிற ஒரு காரியம், அதாவது நிறைய ஒரு கார் ஏற்கனவே இருக்கும், ஆனா அதை விட பெட்டரா ஒரு கார் வாங்குறதுக்கு நீ பணம் சேர்த்துக்கிட்டே இருப்ப. ஆனா இங்க ஆண்டவரோட இங்க இன்னும் நான் தசம பாகத்துக்கெல்லாம் பேசல. காணிக்கைன்னா பொதுவா நீங்க தசம பாகமா கொடுத்தாலும் சரி, உங்க சம்பளத்துல பாதியை கொடுத்தாலும் சரி, அது உங்க இஷ்டம். புதிய ஏற்பாடுல 10ல் 1 பங்கு கிடையாது, பழைய ஏற்பாடுல தான் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசுறேன் நான், ஓகேவா? இப்ப இங்க வாங்க. நீ அப்ப உன் கண்ணு எங்கதான் இருக்கு? அந்த காரை அப்கிரேட் பண்ணணும், அடுத்த வருஷம் நான் வாங்கணும், அதனால நான் இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதே 2000 தான், அதே 3000 தான். ஆனா அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டுக்கிட்டே இருப்ப. அதுதான் தப்பு. உன்னோட முதல் பலன் எங்க போயிடுச்சு? காயின் நாவி உனக்குள்ள பூந்தாச்சு, கார் பக்கமா போயாச்சு, கண்ணு ஆண்டவர் பக்கமா போல. நீ கார் அப்கிரேட் பண்றது பாவம்னு சொல்ல வரல. ஆனா ஆண்டவருக்கு வந்து நீ பற்றாக்குறையை வச்சுட்டு, ஆண்டவருக்கு வந்து நீ வஞ்சகம் இது பண்ணிட்டு, கஞ்சத்தனம் பண்ணிட்டு, மைசர்லிம்பாங்க, கஞ்சத்தனம் பண்ணிட்டு நீ வந்து பொருளாசை மேல இச்சையாய் நீ போய் நிக்கிற பாரு, அது தவறுன்னு சொல்லுது பைபிள். அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். இது இரண்டாவது கோட்பாடு. மூன்றாவது, தாராளமாய், இதுதான் கடைசி, தாராளமாய் கொடுக்க கத்துக்கோங்க. அதாவது அவர் வந்து பெஸ்ட்லயும் பெஸ்ட் பொறுக்கிறார். அப்படின்னா என்ன? ஆடி, பென்ஸ், அப்புறம் என்னென்னமோ விலை உயர்ந்த கார்கள் இருக்கு இல்லைங்களா? ஆடி, பென்ஸ் எல்லாம் வந்து விலை உயர்ந்த கார்கள். அந்த மாதிரி பெஸ்ட் கார் 5 நிக்குது. அதுலயும் பெஸ்ட் கார் எடுத்துட்டு தான் சில கல்யாணத்துக்கு ஒரு பணக்காரங்கள்லாம் போவாங்க. பெஸ்ட்லயும் பெஸ்ட் கார் எடுத்துட்டு போவோம். ரோல்ஸ் ராய்ஸ், எப்படி அந்த காரை மறக்கலாம்? ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துட்டு போனார்னா ஐயோ, அது டாப் கிளாஸ் கல்யாணங்க, விவிவிவிஐபி, வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் கல்யாணத்துக்கு போறாருன்னு அங்க இருக்கிற வேலைக்காரனை கூட தெரியும். அப்பா இன்னைக்கு ஐயா வந்து ரோல்ஸ் ராய்ஸ்ல போறாருன்னா அங்க பெரிய ஒரு கூடுங்க. பென்ஸ்னா ஓகே, அவர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாரு போல, இவங்களுக்கே தெரியும். ஆடினா இந்த காருன்னு. அப்போ அங்க என்னதான் வச்சிருக்கிறாரு ஆப்பேல? பென்ஸும் ஆடியும். நானா அவர் பொறுக்கி எடுத்தது அத்தனையும் ரோல்ஸ் ராய்ஸ் காருங்க தான். ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் விலை உயர்ந்த கார். குடும்பத்தோட சரித்திரம் தெரியாம ரோல்ஸ் ராய்ஸ் காரு கொடுக்கவே மாட்டானா கார். அந்த மாதிரி பிரஸ்டீஜியஸ் கார் அது.
நம்ம இந்தியாலயே வந்து ஏறத்தாழ 50-60 பேர்த்துக்கிட்ட தான் அந்த காரே இருக்கு, அதுக்கு மேல கிடையாது. அந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டு பண்ணாம நான் நினைக்கிறேன் அந்த 5 காருமே ரோல்ஸ் ரைஸ் காரா தான் இருந்திருக்கும். எல்லா காரையும் டாப் கிளாஸ் காருங்களை கொண்டு போய் நிறுத்துறாரு. ஆண்டவரை தான் ஆஃபரிங் எடுத்துக்கோங்க அப்படி. உங்களுக்கு மேல என்ன இந்த ரோல்ஸ் ரைஸ் கார்? இதுக்கு மாதிரி 3000 ரோல்ஸ் ரைஸ் கார் வேணாலும் ஆண்டவர்னால கொடுக்க முடியும் அப்படின்னு ஆபேல் சொல்றாரு. என் கண்களை கர்த்தருக்கு நேராக நான் இருக்கிறேன், கர்த்தருக்கு முன்பே இதெல்லாம் அற்பம், இதெல்லாம் தூசு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, குப்பைங்கிறார். ஆனா அந்த எண்ணம் வரல பாத்தீங்களா நம்ம காயினுக்கு. ரோல்ஸ் ரேஸ் கார் அழகா பின்னாடி கொண்டு போய் அங்க நிறுத்திரு, நம்ம தோட்டத்து பங்களால நிறுத்திரு. இந்த அவர் வந்து நான் நினைக்கிறேன் ஆடி கார் பென்ஸ் கார் கூட எடுக்கல, அம்பாசிடர் காரு புதுசா இருக்கு பாரு, நல்லா கழுவி பழன்னு பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வா. ஆனா அந்த கார் நல்லா தான் இருக்கு, அதுல ஓட்டு உடசல்லாம் கிடையாது, ஒடுக்கெல்லாம் இல்லை. ஆனா அது அம்பாசிடர் கார் எங்க, ரோல்ஸ் ரைஸ் கார் எங்க? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இதுதான் 3வது கோட்பாடு. கொடுக்கறதுலயே தாராளமா கொடுங்க, ஏராளமா கொடுங்க. அதுக்கு என்ன 4வது கோட்பாடுன்னு சொல்லிடுறேன், ஏன்னா இதுலதான் எல்லாரும் மாற்றுறது. உங்களுக்கு இல்லைன்னா நீங்க கொடுக்க வேண்டாங்க. ஐயோ அதுல நீங்க எந்த விதமான தாழ்வு உணர்ச்சியும் கில்ட்டி ஃபீலிங்கும் வரவே வேண்டாம், அவசியம் கிடையாது. கடன் இருந்துச்சுன்னா முதல்ல கடனை போய் கட்டுன்னு தான் பைபிள் சொல்லுது. கடனாளியா வந்து எனக்கு நீ காணிக்க கொடுக்காதன்னு பைபிள் சொல்லுது. கடன்காரன் வந்து உன் வீட்டுல நிற்பான், இல்லைங்க எனக்கு நான் வந்து கோயிலுக்கு காணிக்க கொடுத்தேன், அடுத்த மாசம் வாங்கினா அவன் காரி உமிழ்ந்து துப்பிட்டு போவாங்க மூஞ்சில. கரெக்டுங்களா? என்ன சொல்ற நீ கிறிஸ்தவனா? நீ இதுதான் உன் பைபிள் சொல்லி தருதானே. உங்களை மட்டும் இல்ல, நம்ம வணங்குற இயேசுவையும் சேர்த்து தூசிச்சுட்டு போவான். அதனாலதான் பைபிள் தெளிவா சொல்லுது, கடனாளியாய் வந்து நீ காணிக்கை செலுத்தாது. முதல்ல அவன் கடன் இல்லாத உங்ககிட்டயே இல்லைங்கிறப்ப ஆண்டவர் என்ன உன்னோட தங்கத்தையும் வைத்தியத்தையும் கேட்க போறாரு அவரு? முதல்ல உங்ககிட்ட இல்லையே. மிகுதியாய் வரும்படி நீங்க அதை ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, எனக்கு நிறைய கொடுங்க, அதனால நான் நிறைய கொடுக்க முடியும், பெஸ்டா கொடுக்க முடியும், நிறைய ஏராளமா கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க ஜெபிங்க. உங்களிடம் இல்லைன்னா, அந்த மாசம் உங்களால காணிக்க கொடுக்க முடியலன்னா உட்காந்து ஒப்பாரி வைக்காதீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கர்த்தர் புரிஞ்சுக்குவாரு. ஆனா நீங்க எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கணும்? இப்படி என் கையில ஒண்ணுமே இல்லாம நான் போய் உங்க சன்னிதானத்துல நிக்கவே கூடாது ஆண்டவரே. ஆபேலை போல என் ஆசீர்வதிங்க. பெஸ்ட் காரை எடுத்து அவர் பெஸ்ட் ஷீப்பை எடுத்து கொடுத்தாரு, ஆடை எடுத்து கொடுத்தாரு, அந்த மாதிரி பெஸ்டா இதுவா அதுவான போட்டி போட்டு நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணுமே. இப்படி வெறுமையில இருக்கிறதா, தரித்திரத்துல இருக்கிறதா கிறிஸ்துவம்? கிடையவே கிடையாதா? இதை நான் நிராகரிக்கிறேன், இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆண்டவரோட போராடி ஜெபிக்க கத்துக்கோங்க. என் டைம் முடிஞ்சு போச்சுங்க. அருமையா போச்சுல இன்னைக்கு பிரசங்கம். ரொம்ப முக்கியமான ஒரு பிரசங்கம், பிராக்டிக்கலான ஒரு பிரசங்கம், எல்லாத்துக்கும் தேவையான ஒரு பிரசங்கம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரத்தை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். அன்பின் பிதாவே, நீங்க கற்றுக் கொடுத்த அனைத்து பாடங்களுக்காக நன்றி. எவ்வளவு எளிதாக அழகாக எங்களுக்கு பல காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க தேவனே. அப்பா, இந்த காணிக்கையின் கோட்பாடுகள் படி நாங்கள் வாழ எங்கள் அன்பின் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்துவதற்கு இது நல்ல காரியமா இருக்கும். அந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடம் செல்லாதிருங்கள், கர்த்தரிடம் சென்று நீங்க குறைகளை நீங்க மன்றாட்டுதலா வைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.